நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆக்டிங் அப்புறம் இந்த 3 பசங்க பயங்கரமாக இருந்துச்சு. போரே அடிக்கல, ஜாலியாக இருந்துச்சு. காமெடி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஜாலியாக இருந்தது ப்ரோ படம். கான்செப்ட்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபன்னான ஆக்ஷன் ஃபிலிம். ஃபஹத் ஃபாசில் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான்ப்பா, பிரிச்சு மெயின்ஸ்டரு. ஜாலியாக இருந்தது. காமெடிலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். நல்லா இருந்தது ப்ரோ. ஒரு கடைசி 2-3 மாதமாகவே ஒரு 6-7 படம் வந்துருச்சு. தமிழ் இண்டஸ்ட்ரி தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பட் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் 6 months we'll have a good run. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ரைட்டிங்கு இப்போ ரோமான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. க்ரௌடு எல்லாருமே சிரிச்சாங்க. மலையாள காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அவர் தான் படத்தோட யூஎஸ்பியாகவே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரீங்களோ அது மாதிரி தான் படத்துலேயே இருந்துச்சு. ஆமாம், கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு படம். அங்கங்கே கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் ஓவராலாக பார்க்குறப்போ நல்லா தான் இருந்துச்சு. அது இதுவும் அந்த நல்ல படங்கள் லிஸ்ட்டில் சேர்க்க வேண்டிய படம் தான். பக்கத்து ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, கதை நல்லா தான் இருந்துச்சு, மெசேஜ் நல்லா தான் இருந்துச்சு. இது சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும் புரிஞ்சுக்கிற ஒரு ஆள் தேவை. அவங்க ஏமாற்றும் போது ரொம்ப ஃபீல் ஆகும், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது கேட்கணுமா, அதெல்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாரு. குறைச்சல எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. போரே அடிக்கல, நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் மொத்தம் நல்லா இருந்துச்சு படம். கொல்லிட்டு ரிலீஸ் ஆகலை இப்போதைக்கு, அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2024 நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கங்குவா அந்த மாதிரி நிறைய படங்களும் இருக்குது. கங்குவா மட்டும் இல்லை, கோட்டு, விடாமுயற்சி வரும்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் இருக்குது, ரிலீஸ் ஆகும். தரமாக இருக்குது ப்ரோ, நல்லா இருந்துச்சு. சேனலில் எதிர்பார்த்து வந்தோம், வேறு லெவல், தரமாக தான் இருக்குது. கிளைமேக்ஸு, இன்டர்வெல்லு, ஃபகத்தோட என்ட்ரி 3மே பிரிச்சுட்டாங்க ப்ரோ. சொல்ல பிரிச்சுட்டாரு ப்ரோ. பொதுவாகவே பொழந்துருவார். இது மாசு, இந்த ரவுடி கேரக்டர் வேறையா பிரிச்சுட்டாரு. இல்லை ப்ரோ, தரமாக இருக்குது. மியூசிக் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், எல்லாம் போட்டு தரமாக எடுத்திருக்காங்க. வேறு லெவல் ப்ரோ. நல்ல படம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், பாருங்கள். நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் பார்க்குறதுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். ஃபகத் ஃபாசில் நல்லா நடிச்சிருந்தாரு. கிளைமேக்ஸும் நல்லா ஒரு மாதிரி ஃபன்னாக கொண்டு போனாங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். அந்த கிளைமேக்ஸ் தான் ப்ரோ, சீரியஸாக போயிட்டு அப்படியே காமெடியாக மாறுது, அப்படி நல்லா இருந்துச்சு. இல்லை ப்ரோ, ஜாலியாக போச்சு ப்ரோ படம். ஃபுல்லாகவே ஜாலியாக போச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சும்மா கொஞ்சம் ஏதாச்சும், ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. படத்தில் அப்படி ஒன்றும் இந்த கான்செப்ட் இதை சொல்லணும்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. நல்லா ஒரு ஃபஹத் ஃபாசில் ரோல், அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. சீன்ஸ், இந்த இன்டர்வெல்லு, என்ட்ரி, அந்த மாதிரி நிறையா சீன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ப்ரோ. மலையாளம் ப்ரோ, மலையாள இண்டஸ்ட்ரி ரொம்ப இப்போ இன்னொரு வருஷங்களுக்கு சேஷம் ஒன்று இருக்குது, அடுத்து அதுதான் போகணும். இப்போ இந்த படம் ஆவேசங்கிறது நல்ல ஃபஹத் ஃபாசில் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டிங் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கதையும் நல்லா தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து பார்க்கலாம். ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. வித்தியாசமான கதைக்களமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில் வந்து இது வரைக்கும் இருந்ததை விட வித்தியாசமாக இருந்துச்சு. எப்போவுமே சொல்கிற மாதிரி அவரோட கண்ணு தான் வந்து பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பர் ஃபயர், மாஸ் ஃபயர். எந்த இடத்துலையுமே லாக் இருக்காது, எந்த இடத்துலையும் போர் இருக்காது. சூப்பராகவே இருந்துச்சு படம். அந்த 3 பசங்களோட அவங்களோடமே நடிப்புமே சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரீசெண்டாக வந்துட்டுருக்கு எல்லாமே மலையாள சினிமாஸ் நல்லா வந்துட்டுருக்குது. இதே பேட்டர்னை எல்லா இண்டஸ்ட்ரியும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா இருந்துருப்போம் படம். நல்லா பண்ணியிருக்காரு அவர். ஃபஹத் ஃபாசில் ஆக்டிங் நல்லா இருக்குது. படத்தை கேங்ஸ்டர் மூவி தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா சொல்லியிருக்காங்க படம். ஓகே, நல்லா காமெடி எதுவும் இல்லை, ஆனால் நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. ஃபஹத் ஃபாசில் ஆக்டிங் சூப்பர். எல்லாம் என்ன மெசேஜ், காமெடி, ஆக்ஷன், சூப்பர் காமெடி. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. எல்லாமே பிடிச்சிருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஃபுல் படமே நல்லா இருந்துச்சு. தனித்தனி சீன் சொல்ல முடியாது, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரீல்ஸ் ஆமாம் வருது, ரீல்ஸ் வருது. அதுவும் ட்ரெண்ட் ஆகும், ரீல்ஸும் ட்ரெண்ட் ஆகும். இல்லை போர்லாம் அந்த மாதிரி அடிக்கல, நல்லா இருக்குது. நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. நல்ல படம் வந்திருக்காமா. தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தா மலையாள சினிமா நல்ல முன்னேற்றம் இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். படத்தில் நான் பார்த்து என்ட்ரி நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த இன்டர்வல் பிளாக்கு, அந்த பார் ஃபைட் ஒன்று ஓடும், கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ, எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. போர்லாம் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி போகும், ஆனால் நல்லாயிருக்கும். கடைசியில் நல்லா முடிச்சிடுவாங்க. தமிழில் தெரில ப்ரோ, எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. மலையாளத்தில் நல்லா எடுக்கிறாங்க, அதனால் அது நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்கன்னா, பெருசாக அப்படி இருக்காது, கதையாக இருக்காது. ஆனால் அந்த கேரக்டர்ஸ், அவர் ஆக்டிங் எல்லாமே தரமாக இருக்குது. ஆமாம் ப்ரோ, தமிழில் எதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எடுக்கிற எல்லா படமுமே நல்லா தான் இருக்குது. சூப்பராக பண்ணியிருந்தார் ப்ரோ. நேச்சுரலாக நடிச்சிருந்தாரு. அவர் போர்ஷன் அவர் கரெக்டாக பண்ணியிருந்தார் ப்ரோ. ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம்
ஸ்டார்டிங்கில் ஃபன்னாக இருக்கும், கொஞ்சம் சீரியஸாக இருக்கும், திரும்பி ஃபன்னாக இருக்கும், திரும்பி சீரியஸாக இருக்கும், அப்படி போய் நிறுத்து ப்ரோ கடைசி வரைக்கும். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, இந்த வருஷம் சூப்பராக விடுறாங்க என்னன்னு தெரியல. மலையாள படம் நல்லா இருக்கு ப்ரோ, அவங்க புதுசாக க்ரியேட் பண்ணி விட்டுருக்கானுங்க இது மாதிரி. அதுதான் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. கிளைமேக்ஸ் தான் ப்ரோ, ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் திடீர்னு சீரியஸாக இருப்பார் ஃபகத் ஃபாசில், அதுக்கப்புறம் திரும்பி கடைசியில் காமெடியாக முடிச்சிடும். நல்லா இருந்துச்சு ப்ரோ அந்த சீன்லாம். அவருடைய என்ட்ரி அது நல்லா இருந்துச்சு, ஃபகத் ஃபாசில் என்ட்ரி கொடுத்தது அது எல்லாமே.